NCERT 12th Physics Chapter 3 Exercise 3.6. A heating element using nichrome connected to a 230 volt supply draws an initial current 3.2 amps. So first current initial current கொடுத்துட்டாங்க. So I1 எடுத்துக்கிறேன். It is 3.2 amps. Voltage எவ்வளவு 230 volts. Which settles after a few minutes to a steady value of 2.8 amps. So second current is 2.8 amps, I2. What is the steady temperature of the heating element if the room temperature T0 வந்து 27 degrees Celsius, T என்னன்னு கேட்குறாங்க. What is the steady temperature? Temperature coefficient of resistance of nichrome alpha கொடுத்துருக்காங்க. alpha எவ்வளவு 1.70 into 10 power minus 4 degree Celsius. ஓகே, ஸோ எனக்கு T வேணும். நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0. இந்த ஃபார்முலா தான் தெரியும், கரெக்டாக? ஸோ இதுலேருந்து ஆல்ஃபாவும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இப்போது என்ன வேணும்? T தான் வேணும். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நான் RT by R0, இந்த R0 நான் கீழே கொண்டு வரேன், RT by R0 கீழே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இது கீழே வந்துருச்சு. ஸோ அண்ட் -1 எப்படி இருக்கும், அண்ட் ஆல்ஃபாவை நான் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? 1 by alpha is equal to T minus T0. எனக்கு T வேணும். ஸோ T0 இந்த கொண்டு வந்தால் ப்ளஸ். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே எனக்கு ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, பட் RT அண்ட் R0 எனக்கு தெரியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? T0 தெரியும், பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் தெரியும். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும். ரெசிஸ்டன்ஸ்க்கும் வோல்டேஜ் கரண்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு V is equal to IRன்னு தெரியும். I need R. So R is equal to what? V by I. ஓகே, ஸோ இது இனிஷியல் தானே, அதே போல் இந்த R0ங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் தானே? எஸ். ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? R0 is equal to V by I1 எழுதிக்கலாமா? ஸோ 230 by 3.2 and RT எழுதிக்கலாம் செகண்ட் ஒன் 230 by 2.8. நான் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு இங்கேயும் 230 இங்கேயும் 230 இருக்குது. ரெண்டுமே டிவைட் ஆகும்போது 230 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஞாபகம் வச்சுட்டு ஐ எம் டூயிங் திஸ். ஓகே, ஸோ இப்போது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by alpha, what is it alpha? 1 by 1.7 into 10 power of minus 4 or 70 கூட போட்டுக்கலாம். ஓகே, into what is RT? 230 by 2.8 divided by what is R0? 230 by 3.2. okay, minus 1, which is equal to T minus what is T0? T0 is 27. okay, இப்போ 230 cancel ஆகும். So this 3.2 மேலே போயிடும். So your answer will be 1.70. the 10 power 4 மேலே கொண்டு போகிறேன். okay, and I'll be getting 3.2 by 2.8 minus 1, which is equal to T minus 27. okay, இப்போ 3.2 அஞ்சுது. ஸோ 2 ஸ்டேபிளில் போட்டோன்னா you will be getting 1.6, இங்கே 1.4 கிடைக்கும். again 2 டேபிள் போட்டிங்கன்னா you will be getting 0.8 and 0.7. ஓகே, ஸோ இப்போது 10 power 4 அதை நான் வந்து 4ஆல் போடுறேன், டிவைடட் பை இங்கே 1.70 இருக்குது. ஸோ 1.70 அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே 0.8 by 7, நான் இதை 8 by 7 போடுறேன், ஏன்னா ரெண்டுமே என்ன சேம் டெசிமல்ஸில் இருக்குது. ஓகே, -1 which is equal to T minus 27. இப்போது 8 by 7 minus 1, LCM எடுத்தால் 7 வரும். ஸோ இந்த 7 அங்கே போகும். ஸோ 8 minus 7 is 1 by 7. ஸோ இதே 10,000 into 1.70, which is equal to T minus 2.5. இப்போது 1.70 into 7 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 11.90. ஓகே, ஸோ 10,000 divided by 11.90 plus 27, இந்த -27 plus 27 இங்கே கொண்டு வந்துடுறேன், which is equal to T. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை டிவைட் மட்டும் பண்ணால் போதும்.
இங்கே எனக்கு டெசிமல் பாயிண்ட் நான் இங்கே ஒரு சைட் கொண்டு வந்தேன்னா மல்டிப்ளை பை 10 போடுறேன். ஸோ இங்கேயும் 10 போட்டாக்க இந்த 10,000 வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 வரும். ஸோ ஆல்ரெடி 4 0 இருக்குது. ஸோ இப்போ 5 0 டிவைடட் பை 119.0 ஆகிடும். ஸோ 119 + 27 is equal to 10 போடுறேன். ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh and 119. ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து 1000 தான் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா 100 போகாது. கரெக்டாக? ஸோ இப்போ 119 இன்ட்டு 9 போட்டால் எனக்கு 1000 தாண்டி போயிடுது. ஸோ ஆப்வியஸாக 8 தான் கண்டிப்பாக வரும். ஸோ 119 இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 952 வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் 84 வருது. 48. நெக்ஸ்ட் ஒரு 0 நான் இறக்குறேன். ஸோ இப்போது 119 அகெயின் 119 இன்ட்டு 4 போடுறேனே, 4 போட்டால் 36 3 7 476. எஸ், ஸோ 476 4 வருது அண்ட் 0 போடுறேன். 40 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 I have to place it. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் என்ன பண்ண 40 இந்த 40 போகாது 0. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு தான் நான் இங்கே ஒரு 0 போட முடியும். ஓகே, ஸோ அகெயின் 400. ஸோ 4 போட்டால் 476. ஆப்வியஸாக இங்கே என்ன வரும், 3 வரும். ஏன்னா 119 இன்ட்டு 3 will be 357. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மை ஆன்சர் இஸ் வாட். இதுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 840.3 + 27 which is equal to t. ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா t is equal to இங்கே 27 போட்டால் 867.3 degree Celsius. So this is the answer, 867.3 degree Celsius.